வணக்கம். 3/11/2025 திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் முயற்சிகளில் கவனம் தேவை. வீண் விரயங்கள் வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே எதிலும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. வீண் விதண்டாவாதங்களில் செயல்படாமல் இருப்பது மிகவும் நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, விட்டுப்போன முயற்சிகள் இன்று காரிய வெற்றி பெறும். தனவரவு உண்டு. மனமகிழ்ச்சியான நாள் இன்று. மிதுனராசி அன்பர்களே, இன்று 10ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். குரு அவரை பார்க்கிறார். எனவே தொழிலில் அமோக வெற்றி உண்டு. பாராட்டும் புகழும் இன்று உண்டு. கடகராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் காரிய வெற்றி உண்டு. எவ்வேளையிலும் அதீத கவனம் செலுத்தி அதில் காரிய வெற்றி பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று கணவன் மனைவிக்குள் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சந்திராசிரமம் தொடர்வதால் எவ்வித புது முயற்சிகளையும் தவிர்ப்பது இன்று உகந்ததாகும். கன்னிராசி அன்பர்களே, இன்று கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் நாள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று பகைவர்களை வெல்வீர்கள். நீங்கள் எண்ணியபடி அனைத்து காரியத்திலையும் செய்து முடிப்பீர்கள். தனவரவு உண்டு. விருச்சிகராசி அன்பர்களே, பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று காணப்படுகிறது. எனவே தொழிலில் அமோக வெற்றி உண்டு. நண்பர்களின் உதவி கொண்டு அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் இன்று காரிய வெற்றி பெற்று மன நிம்மதி அடைவீர்கள். பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் இன்று உண்டு. மகர ராசி அன்பர்களே, இன்று உடலில் கவனம் தேவை. எடுக்கும் முயற்சிகளிலும் கவனம் தேவை. வீண் விவாதங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. கும்பராசி அன்பர்களே, இந்த தனவாக்கு செல்வாக்கு மேல்வாங்கிறது. எனவே எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் காரிய வெற்றி பெறுவீர்கள். தனவரவு உண்டு. மீனராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனதில் ஒரு வித படபடப்பும் மனக்குழப்பம் ஏற்படும் நாள். எனவே எக்காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது. வணக்கம் யூடியூப் அன்பர்களே, நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியை காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.